இன்றைக்கு அதை தொடர்ந்து 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள வசனங்களை ஒரு தடவை வாசிச்சிடலாம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் ஆயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். ரெண்டு 19 தேவனாகிய கர்த்தர் சகலவித மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் இடத்துல கொண்டு வருகிறார். நாம் அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது சிருஷ்டிப்பு என்கிறது தேவனுடைய ஆதீனத்தில் மட்டுமே நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் realmல மட்டும்தான் சிருஷ்டிப்பு நடக்கிறது. உலகத்தில் மனுஷன் சிருஷ்டிக்க முடியாது, எதையாவது இல்லாத ஒன்றை உண்டாக்க முடியாது. இருக்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், ஷேப் பண்ணலாம், கொஞ்சம் அழகு பண்ணலாம், கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம், இப்படி ஏதாவது செய்யலாமே தவிர இல்லாத ஒன்றை உண்டாக்க முடியாது. இப்போ சிருஷ்டிப்பு எங்கேருந்து தான் வரணும்னா தேவனுடைய ஆதீனத்திலிருந்து, ஸ்பிரிச்சுவல் realmல இருந்து தான் வர முடியும். அப்புறம் உருவாக்குகிறது, உண்டாக்குகிறது, நிலைநிறுத்துவது, ஃபார்மிங், மேக்கிங், எஸ்டாப்ளிஷிங், இந்த மூன்றும் ஆவி மண்டலத்திலையும் நடக்கணும், பூமியிலையும் நடக்கணும், உலகத்திலையும் நடக்கணும், நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் நடக்கணும். இதை நாம் போன வாரம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இதை பார்த்தோம். அப்போ தேவனுடைய ஆதீனத்தில் நடக்கிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை, தெய்வீக ஞானம், தேவன் மேல் உள்ள விசுவாசம், இது மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை சார்ந்து நடக்கிறவை. தேவனுடைய ஆதீனத்தில் சிருஷ்டிப்பை பற்றி சொல்லலை, உண்டாக்கப்படுகிறது. தேவனுடைய ஆதீனத்தில் உண்டாக்கப்படுகிறவை. சிருஷ்டிப்பு வேற, உண்டாக்குகிறதுங்கிறது வேற. இப்போ மனுஷன் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? நம்ம பூமியில் ஏதாவது ஒன்று உண்டாக்க வேணுமானால், உலகத்தில் ஏதாவது உண்டாக்கணுமானால் முதல்ல ஆவி மண்டலத்தில் அதை உண்டாக்கணும். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ, யார் கட்டுவா? ஏற்கனவே கட்டப்பட்டது. யார் கட்டுவா? அவர் கட்டுவார். ஆனால் கட்டுகிற வேலையை நம்ம தான் தொடங்கணும். அதுக்கு பேர் தான் ஜெபம். இல்லையா? கரெக்டா? மனுஷன் உலகத்திலேருந்து ஜெபம் பண்ணுறான். எதுக்கு ஜெபம் பண்ணுறான்? இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைப்போம், ஒரு வியாதி இருக்குது, சுகம் வேணும், மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜெபம் பண்ண உடனே சுகமாயிருதா? இல்லை. இவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபம் தேவன் கேட்கிறார். தேவன் ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இது இவ்வளோ எங்கே நடக்கும்? ஆவி மண்டலத்தில் நடக்கணும், தேவனுடைய ஆதீனத்திற்குள்ளே நடக்கணும். இது நடந்த பிறகு டாக்டர் மருந்து கொடுக்குறார், வியாதி சுகமாகுது, மனுஷன் சுகமாகி வந்துடுறான். ஆனால்
இதற்கு ஆதாரமாக, இந்த உலகத்தில் நடக்கிற இந்த சுகம் உண்டாகிறதற்கு ஆதாரமாக இருப்பது தேவனுடைய ஆதீனத்திலே சுகம் உண்டாயிருக்கணும். சரி, இப்போ நம்ம ஜெபிக்கும்போது தான் அவர் கொடுக்குறாரா? அவர் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டார், எல்லாம் முடிஞ்சிட்டது, நடந்தாச்சு, அவருடைய ஆளுகைக்குள்ளே எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனால் நம்முடைய நிகழ்ச்சியிலே, நம்ம நிகழ்வுல அல்லது நம்முடைய செயல்பாட்டிலே அது வரணுமானா நாம் போக வேண்டிய ரூட்டில் போக வேண்டியிருக்கு. அப்படி போனால் தான் வரும். சுய சித்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இது எங்கே பிழைக்க போகுதுன்னு நாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது கஷ்டம். அப்போ ரெண்டும் கான்ட்ரடிக்டரி ஆயிடுது. தேவனுடைய ஆதீனத்தில் கட்டுகிறது தப்பாக கட்டுறோம், இங்கே செய்கிறது சரியாக செய்யலாம், தப்பாக செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி தேவனுடைய ஆதீனத்தில் சரியாக கட்டிட்டு பூமியில் தப்பாக கட்டினாலும் பிரச்சனை வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது கர்த்தரை நம்பி தானே வந்தாங்க, தேவனை நம்பி தான் வராங்க, விசுவாசத்தோடு தான் வர்றாங்க. இந்த ஆரம்பம் ஒரு ஜெபத்தினுடைய ஆரம்பம் மாதிரி அப்படி வச்சு பாருங்க. கர்த்தரை நம்பி தான் வராங்க. வனாந்திரத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் என்னுடைய தேவையெல்லாம் பார்த்துக்கொள்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற விசுவாசத்தோடையே போயிருந்தா அவங்க ஒரு 13-14 நாள் இங்கே போய் சேர்ந்துருப்பாங்க, கானானில் போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் இவங்க வேற, இங்கே கட்டுறது தப்பு தப்பாக கட்டினாங்க. விசுவாசம் இல்லாமல் வேண்டாத்ததெல்லாம் பேசி, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி, முறுமுறுத்து கட்டுனது தப்பு தப்பாக கட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கே போகிறாங்க? கானானுக்கு தான் போகிறாங்க. அதுக்காக தான் அத்தனை பேர் 20-30 லட்சம் பேர் சேர்ந்து போகிறாங்க. பூமியில் கரெக்டாக செய்கிறாங்க, சொன்னதை செய்கிறாங்க. ஆனால் மேலே கட்டுறதை தப்பு தப்பாக்கிட்டே இருக்கிறாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, தப்பு தப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நாம் ஜெபம் செய்யும்போது கரெக்டாக தான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம், ஆண்டவர் எப்படியா சுகத்தை கொடும், விசுவாசத்தோட சொல்கிறேன், சுகத்தை கொடும், இப்படி தழும்புகளாக சுகமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர், அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம். சொல்லி முடிச்சுட்டு வெளியே போன உடனே தான் எப்படின்னா பார்க்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கோம், அங்கேயே பாதி உடைஞ்சிது, பாதி கதை அங்கே உடைஞ்சிது. ஏன்னா மேலே கட்டுறது தப்பாக கட்டுறோம். ஒரு ஆணி அடித்தோம், வெளியே வந்தோடனே அது பிடிங்கி போட்டோம். அப்போ ரெண்டுமே கரெக்டாக பண்ண வேண்டியிருக்குது. இதுக்கு அவனுக்கு ஏற்ற துணை வேணும். அவனுக்கு ஒரு துணை இருக்குது, அது இதுக்கு ஏற்ற துணையாக இருக்கணும். பூமியில் நடக்கும்போது இது ஒரே காரியம்தான். தேவனுடைய ஆதீனத்திலே நடக்கும் பொழுது அவருடைய சித்தம், அவருடைய தெய்வீக ஞானம், அவருடைய வார்த்தை, அவர் மேலே உள்ள விசுவாசம், அப்படி அந்த அடிப்படையில் ஆவிக்குரிய ஒரு கட்டுகிற வேலை நடக்குது, கட்டுமானம் ஒன்று நடக்குது. அதே நேரத்தில் பூமியில் நம்முடைய முயற்சிகள் இருக்குது. அவர் காட்டுகிற வழியில் நாம் கரெக்டாக போய் அதை செய்ய வேண்டியிருக்கு, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இந்த ரெண்டும் நடக்கணும். பூமியில் நடக்கும்போது அது எப்படி வருகிறதுனா இடம், பொருள், காலம், கிரியை, விருப்பம். ஆவி மண்டலத்தில் நாம் என்ன கட்டணும், ஜெபத்தில் என்ன கட்டணும், இதெல்லாம் சார்ந்து இருக்குது. நம்முடைய எமோஷன்ஸ், உணர்வுகள், இதெல்லாம் சேர்ந்து பொறுத்து பூமியில் நாம் கட்டுகிறது நடக்குது. தேவன் ஆதாமை 2 வேலை கொடுத்தார் இல்லையா? என்னெல்லாம்? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். எதுக்கு தோட்டத்தை பண்படுத்துறதும் காக்கலும் தேவை? ஏன்னா தோட்டத்திலேருந்து கரெக்டான கனி வரணும், பார்வைக்கழகும் புசிப்புக்கு நலவுமான கனி வரணும். அது என்ன கனி? ஆவியின் கனி. அதில் அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, சாந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் இருக்குது. அது கரெக்டாக வரணுமானா நாம் அதை கட்ட வேண்டிய மாதிரியிலே கட்டிகிட்டு இருக்கணும், கரெக்டாக கட்டிகிட்டே இருக்கணும். அதை கரெக்டாக பண்படுத்தணும். இந்த நிலத்தை கரெக்டாக பண்படுத்தி வச்சுருந்தா தான் இந்த கனி வரும். இந்த பண்படுத்துதலில் ஒரு தவறு நடந்துட்டுன்னு இப்போ என்ன எப்படி பண்படுத்துவோம்? வார்த்தையினால் பண்படுத்துகிறோம் இல்லை? கர்த்தருடைய வார்த்தையை தேவனை அறிகிற அறிவினாலே இருதயத்தை நிரப்புகிறதன் மூலமாக அதை பண்படுத்துகிறோம். இப்போ என்னுடைய மாம்ச சிந்தை என்னுடைய ஆவியின் சிந்தையை மேற்கொண்டு விடுமானால், அன்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கோபமாக வருது, ஒரு அடி விட்டுடலாமான்னு தோணுது, அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது
நாம் என்ன செய்கிறோம், அதை பொறுத்து நிலம் பண்படுத்துதலில் ஒரு பிரச்சனை வரும். அதனால் பண்படுத்துதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை கரெக்டாக செய்யணும். அது ஒரு ஆவிக்குரிய கிரியை, அதை ஒழுங்காக செய்யணும். அதுக்கு அவனுக்கு துணை வேணும். ரெண்டாவது, தேவன் மனுஷன் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்ச்சி பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு ஒரு கட்டளை கொடுத்தாரு. அதன்படியே நடக்கணும். நான் இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முக்கியமான காரணம் ஜெபமும் நம்முடைய கிரியைகளும் ஒன்றோடு ஒன்று கனெக்டட். இது இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ என்ன ஜெபம்னா அது என்னமோ ஒன்று, வேலை செய்கிற அது ஒன்று. ஜெபம் பண்ணும்போது அது பக்தி முயற்சி, ஆண்டவர்கிட்ட பார்த்து ஜெபம் பண்ணோம், அதான் அப்போ தான் நல்ல கிறிஸ்டியன். வெளியே போய் சொல்லணும்னா பிழைக்க தெரிஞ்ச மனுஷனாரு, எப்படி செய்யணுமோ அப்படி எப்படி செய்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் நாம் போயிட்டுருக்குறோம். ஆனால் இது ரெண்டும் ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்குதுங்கிறத நாம் மனதில் வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் கரெக்டாக செய்கிறதற்கு தேவன் அவனுக்கு துணையை தேடுகிறார். முதலாவது மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ரெண்டாவது நிலத்தை பண்படுத்துறதுன்னா என்ன, தோட்டத்தை பண்படுத்துறதுன்னா என்ன, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்புறம் ரெண்டாவது மனுஷனுடைய உலக வாழ்க்கை, அது அவனுடைய கிரியைகளை சார்ந்திருக்கிறது. இதை விட முக்கியமானது ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது தோட்டத்தை பண்படுத்துகிறது. இதை விட முக்கியம். இந்த ரெண்டுலேயுமே அவனுக்கு உதவியாக இருக்கும்படி ஆண்டவர் ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொன்னார். ஏன்னா மனுஷன் ரெண்டையுமே கரெக்டாக நடத்த வேண்டியது. ரெண்டையுமே தேவன் காட்டுகிற வழியில் தான் நடத்தணும். ரெண்டையுமே வார்த்தையின்படி தான் நடத்தணும். இப்போ எல்லா பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆதாம் பேர் வச்சுட்டான், ஆனால் அவன் ஏற்ற துணை இன்னும் வரல. அதனால் இனி ஒரு புதிய ஜீவராசியை உண்டாக்க வேண்டியது, ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இனி அவர் ஒன்றும் சிருஷ்டிக்கலை, உண்டாக்குறார். ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேர் விட்டு முடிச்சாச்சு, இவனுக்கு துணை இன்னும் இல்லை. அதனால் இன்னொரு ஜீவராசியை அவர் உண்டாக்க வேண்டி இருக்குது. அப்போது ஏன் இன்னொரு ஜீவராசி உண்டாக்கணும்? ஒன்று, என்ன மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அப்போ தான் மண்ணிலிருந்து உண்டாக்கி அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பார்க்குறாரு. இன்னொரு மண்ணிலே உண்டாக்கி கொண்டு போனால் என்ன? ஒரு காரணம் நம்ம போன வாரத்தில் தியானிக்கும் போது பார்த்தோம், இவன் ஜீவாத்மாவாக இருக்கிறான், மற்ற உயிரினங்கள் எல்லாமே வெறும் மாம்சமாக இருக்குது. அதனால் இவனுக்கு சரி வராது. சரி, அப்போ அதனால் இவனுடைய சரீரத்திலேருந்தே எடுக்கிறார். ஏன்னா இவன் யாராக இருக்கிறான்? ஜீவாத்மாவாக இருக்கிறான். இப்போ ஒரு டவுட் என்ன வருதுன்னா, ஆதாம ஜீவாத்மாவாக்குனது யார்? கர்த்தர் தான் அவனை ஜீவாத்மாவாக்குனாரு. இப்போ இன்னொன்று மண்ணில் உருவாக்கி ஜீவாத்மா ஆக்க முடியாதா? ஆதாம எப்படி மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவசுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்கினாரோ, அதே மாதிரி இன்னொன்று மண்ணினால உருவாக்கி அவருடைய ஜீவசுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக இவனுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி இருக்கலாமே. நிறுத்தி என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்துருக்கலாமே. அது ஏன் அவர் செய்யலை? ஒரே மண்ணில் இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்தார். அதே மண்ணு தான். மண்ணினால வித்தியாசம் வரல. வித்தியாசம் வந்ததெல்லாம் அவருடைய சுவாசத்தினால தான் வந்தது. ஜீவ சுவாசத்தினால தான் வித்தியாசம் வந்தது. எதுக்குன்னா அங்கே ஒரு பிரின்சிபல் அவர் வைக்கிறார். என்ன பிரின்சிபல்னா, ஏற்ற துணையை நீ பார்க்கும்போது அது ஜீவாத்மாவாக இருக்கான்னு பார்க்கணும். சும்மா மண்ணில் வந்ததெல்லாம் பொண்ணாக இருக்குது, தாவணி கட்டி இருக்குது, சாரி விட்டு இருக்கு, அதெல்லாம் பொண்ணு தான் அப்படின்னு ஏதாவது பொண்ணை பார்க்கக்கூடாது. அது கர்த்தரை அறிந்திருக்கிற பொண்ணு தானா இதெல்லாம் பார்க்கணும். கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். சரி, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் அவளை கர்த்தருக்குள்ளே நடத்தி அவர் ரட்சிப்பார் அப்படின்னா அதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம். ஆண்டவர் சொல்கிறார் அப்படிலாம் வேண்டாம், ஒழுங்காக இருக்கிறதுல பண்ணு தானே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? அந்நிய ஜாதியாரில் நீ பெண் எடுக்கக்கூடாதுன்னார். ஏன் கூடக்கூடாது? அவங்க ஒன்று கெடுத்துருவாங்க. அந்த பிரின்சிபல் இங்கே அவர் வைக்கிறார். ஜீவாத்மாவாக ஆக்க அவரால் முடியும். ஒரு பொண்ணை, ஒரு தேவனை அறியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட அந்த பொண்ணை ரட்சிக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னா, அதெல்லாம் உன் வேலை ரட்சிக்கப்பட்ட பொண்ணாக பாரு. ஏற்ற துணையாக பார்க்கும்போது அது கரெக்டாக பாரு.
அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் அவனுக்கு துணையாக வருகிறது எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆவி ஆத்மா சரீரத்திலே அவனுக்கு ஏற்ற துணை ஒன்றாக இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்திலே அவனுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்க வேணும். அதனால் என்ன செய்கிறாரு, மனுஷனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து உருவாக்கினார். அவளை பார்த்து ஆதாம் மதிப்பிடுகிறான். அவன் தான் இவாலுவேட் பண்ணுறது, வேல்யூவேஷன் அவன் தான் பண்ணுறான். அப்போ இந்த ஜீவராசி அவன் பார்க்கும்போது அவன் அதுக்கு ஒரு பெயரிடணும். அந்த பெயரிடுகிறதுனா என்ன, அவளுடைய குணாதிசயங்களை நிர்ணயிக்கிறான். டிஃபைனிங் ஹர் கேரக்டர், அதை அவன் செய்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் இருக்கிறாள், ஆகவே அவளை மனுஷின்னு பேர் வைக்கிறான். என் எலும்பில் எலும்பு, எலும்பில் எலும்பு, அதாவது எலும்புங்கிறதுக்கான எபிரேய வார்த்தை ஏஸ்லேம்னு இருக்குது. ஏஸ்லேம் எழுதுறதுன்னா ETSEMன்னு எழுதலாம். எஸ்எம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எலும்பு ஒரு அர்த்தம் இருக்குது, அல்லது அதனுடைய எசன்ஸ் சாரம். சாரம்னா நான் இவ்வளோ நேரம் பேசினதனுடைய சாரம் என்னவென்றால் அப்படின்னா என்ன அர்த்தம், சொன்னதனுடைய முழுசாக அதில் இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா அது இதுதான் அப்படின்னு சொல்கிறது. அந்த அதே மாதிரி இவள் என் எலும்பின் எலும்புன்னு சொன்ன என்னுடைய சாரம், எனக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் அவளுக்குள்ளே இருக்குது. சப்ஸ்டன்ஸ், பொருள், மூலப்பொருள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதே வார்த்தை இந்த எலும்பில் எலும்புங்கிறதுக்கு இருக்கிற அதே வார்த்தை தான் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஆதியாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் நோவா பேழைக்குள்ளே போகும்பொழுது அந்த நாளில் தானேங்கிறத அந்த செல்ஃப் சேம் அப்படின்னு இங்கிலீஷில் வருது. செல்ஃப் சேம். அதே மாதிரி இவள் என் எலும்பின் எலும்புன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, என்ன மாதிரி அதே மாதிரி அப்படியே மனுஷனை மாதிரி புருஷனை மாதிரி அப்படியே ஒன்று உண்டாக்கியிருக்கு. சில டிரான்ஸ்லேஷன்ஸில் இதுக்கு செல்ஃப் சேம்னே கொடுத்துருக்கு. அதனால் ஆதியாகமம் 2:23 உள்ள எலும்பில் எலும்புங்கிறது the very same essence or substance, the very same essence or substance, என்னில் உள்ள அதே காரியங்கள் அவளுக்குள்ளே இருக்கிறது. அதை இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, the very same intrinsic nature, எனக்குள்ள உள்ளார்ந்த சுபாவங்கள் அப்படியே அவளுக்குள்ளே இருக்குது. அல்லது இன்டிஸ்பென்சபிள் குவாலிட்டி, தவிர்க்க முடியாத மாற்ற முடியாத என்னுடைய குணங்கள், மனுஷனுக்கு இருக்கிற குணங்கள் மனுஷிக்குள்ளே இருக்குது. அவள் என்னை போலவே இயல்புடையவள் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஆதாம் சொல்கிறது என்ன, தேவன் அவருடைய சித்தத்தை நான் செய்கிறதுக்காக என்னென்ன குணங்களையும் தன்மைகளையும் எனக்குள்ளே வைத்து என்னென்ன செயல்படுகிற விதங்கள் எனக்குள்ளே வச்சு என்ன உண்டாக்கினாரோ அவைகளையே அவளுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார் அப்படின்னு ஆதாம் ஐடென்டிஃபை பண்ணுறான். எனக்குள்ள என்ன திறமைகளை வச்சிருக்கிறாரோ, என்ன குணங்களை வச்சிருக்கிறாரோ, என்ன சுபாவங்களை வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் அவளுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். அதனால் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ, அதை எப்படி செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்கிறதற்கு அவளால் எனக்கு உதவ முடியும். ஏன்னா அவள் என்ன மாதிரி தான் இருக்கா, என்ன மாதிரி தான் யோசிப்பாள், அவளுடைய இமோஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கும். மிருகத்துக்கு அப்படி இருக்காது. ஒரு மிருகத்தினுடைய உணர்வு இமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால் அது எதை பொறுத்தது, போன வாரம் சொன்ன ஞாபகத்திருக்கீங்களான்னு தெரியல. மிருகங்களுடைய எமோஷன் எல்லாம் எதை சார்ந்தது, ஆசை அல்லது எமோஷன்ஸ், பசி வந்துன்னா சாப்பிடணும், தாகம் எடுத்த தண்ணி குடிக்கணும், மனுஷனும் குடிப்பான். ஆனால் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அந்த எமோஷன் மிருகங்களை ஆண்டு கொள்ளுகிறது. இந்த உணர்வுகள், ஆசைகள், செக்ஷுவல் டிசையர், அது அது என்ன எதுன்னு ஒன்றும் இல்லை, அது அப்படி நடக்கும் அது மாதிரி. ஆனால் மனுஷன் அப்படிப்பட்டவன் இல்லை. அவனுடைய
செயல்பாடு எதை சார்ந்திருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங். நெஷாமாங்கிறதுக்கு பார்த்தோம் இல்லையா? மறந்துட்டீங்களா எல்லாம்? அது மனுஷனுடைய பிஹேவியர் பேஸ்ட் ஆன் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவனுடைய புரிந்து கொள்ளுதலை சார்ந்தது. என்ன ஆசை வந்தது, என்ன சான்ஸ் வந்தது, அப்படி அவன் யோசிக்கிறது இல்லை. புரிந்து கொள்ளுதல், ஒரு ஞானம், அதன் அடிப்படையில் அவன் வேலை செய்கிறான். இந்த பெண்ணும் அதை அந்த மனுஷின்னு ஒன்று கொண்டு அவர் உண்டாக்கி கொண்டு வந்திருக்கு, அதுவும் அப்படி தான் செய்யும் அப்படின்னு அவன் நம்புகிறான். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வுகளும் இருக்கிறதுனால, எமோஷனலி அவள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, இவன் என்ன உணர்கிறானோ அதை அவளாலையும் உணர முடியும் மனுஷியால். அதனால் நான் என்ன செய்யணும், என்னுடைய வேலை என்ன, என்னுடைய தரிசனம் என்ன, நான் என்ன செய்ய போகிறேங்கிறத கரெக்டாக என்னுடைய துணைக்கு நான் காண்பிச்சிட்டேன்னா அவள் அது கரெக்டாக அது செய்கிறது தான் அவளுடைய விருப்பமாயிரும், அவளுடைய தரிசனமாயிரும். வேற எதையும் நினைக்க மாட்டான். அந்த ஏற்ற துணைக்கு என்ன விருப்பங்கள், தரிசனம் அல்லது என்ன வேலை, நான் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இந்த புருஷன் கரெக்டாக அவளுக்கு காட்டிட்டான்னு சொன்னால் அவள் அந்த வழியில் தான் வருவாள். அந்த வழியில் வர்றது மட்டும் இல்லை, அந்த வழியிலேருந்து இவன் விலகினான்னு அவள் கழுத்தை பிடிச்சி இழுப்பாள். மாறி போகிறவா கரெக்டாக வான்னு சொல்லுவாள். அந்த தன்மையை ஆண்டவர் அதற்குள்ளே வச்சிருக்கிறார், அந்த மனுஷிக்குள்ளே வச்சிருக்கிறார். அதனால் அவன் என்ன சொல்கிறான், ஷீ வில் பி மை ஸ்பிரிச்சுவல் மேட்ச் இன் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷனிங். என்னுடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளிலே என்னுடைய ஆவிக்கு அவள் ஏற்றவள். அல்லேலூயா. கரெக்டாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளில் எனக்கு துணையாக இருக்கும்படி என் ஆவிக்கு ஏற்றவள். சரி, இது என் எலும்பின் எலும்பு. அடுத்தது என் மாம்சத்தில் மாம்சம், ஃப்ளஷ் ஆஃப் மை ஃப்ளஷ். ஃப்ளஷ்ங்கிறதுக்கு இருக்கிற எபிரேய வார்த்தை பசார், பாடி, சரீரம் அப்படிங்கிற அர்த்தம். அவன் என்ன சொல்கிறான், என் மாம்சத்தில் மாம்சம்னு சொன்னால் என் பாடியின் பாடி, என்னுடைய சரீரத்தின் சரீரம் அப்படின்னு சொல்கிறான். ஏற்ற துணையாக இருக்கிறத பற்றி அது எப்படின்னா, முதல்ல என் எலும்பின் எலும்பும்னா ஆவிக்குரிய கரெக்டான மேட்ச்ன்னு சொல்லிட்டான். இப்போ ரெண்டாவது சரீரத்தை பற்றி சொல்லும்போது என்னுடைய சரீரத்தின் சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் இந்த மனுஷனுடைய சரீர பிஹேவியர், ஆவிக்குரிய பிஹேவியர் ஃபங்க்ஷன் எல்லாம் இடத்துலையும் அவளால் எப்படி நிறைவாக அவனோடு கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி சரீரத்தினுடைய சகல ஃபங்க்ஷன்லையும் அவள் இவனுக்கு துணையாக நிற்க முடியும். ஃபிசிக்கல் மேட்ச் இன் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனிங். சரீர செயல்பாடுகளில் அவள் சரியாக நிற்க முடியும். அதை ஒருத்தர் எப்படி எழுதுறாருன்னா, ஷீ இஸ் ஃபுல்லி எக்யூப்ட் டு டேக் கேர் ஆஃப் மை பாடி ஃபங்க்ஷனிங். அப்படி மனுஷி உண்டாக்கியிருக்கிறார். சரி, இப்போ திரும்ப நம்ம போகலாம். ஆண்டவர் மனுஷனை எதுக்காக உண்டாக்கினார்? சகலத்தையும் ஆளுகை செய்யும்படி உண்டாக்கினார். எப்படி ஆளுகை செய்யணுமோ, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி காக்கணும், அப்புறம் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி மச்சங்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்வதனும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். இந்த ரெண்டு காரியங்களிலும் மனுஷனுக்கு ஏற்ற துணையாக தேவன் மனுஷியை உண்டாக்கினார். ஆதாம் அவளுக்கு மனுஷின்னு பேரிடுகிறான். மனுஷி, அதுக்கு எபிரேய வார்த்தை ஈஷா. ஈஷ், ஐஒஎஸ்ஹெச். ஐஷ்னா புருஷன், மேன். ஈஷான்னா மனுஷி. அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறான்னா, மேல் மேன் அண்ட் ஃபீமேல் மேன். எப்படி கரெக்டான அர்த்தம் எப்படின்னா, ஆண் மனிதன் பெண் மனிதன். மனுஷிய மேல் மேன் ஃபீமேல் மேன் அப்படி. அதை ரெண்டும் ஒரு ஒரு பார்ட் இருக்குன்னு வைங்க. ஒரு இப்போ யாருக்கு தெரியும், அது சேவியர் பிரதருக்கு தான் தெரியும். ஒரு 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 பார்ட், ஏதோ ஒரு மெஷின் பார்ட் எடுக்கிறவங்க, அதில் மெயில் பார்ட் ஃபீமேல் பார்ட்னு சொல்லுவாங்களா? அந்த ரெண்டும் எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகணும். மெயில் பார்ட்டு ஃபீமேல் பார்ட்டுன்னா அது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இது ஃபீமேல் மேன், மெயில் மேன்.
ஆ ஆ இது மாதிரி பெண்ணுடைய கேப் இருக்குது, அது கரெக்டாக ஃபிட் ஆகணும். அதே மாதிரி இவனுடைய தேவைகளுக்கு அவள் கரெக்டாக ஃபிட் ஆகும். சரி, இதுவரை ஓகே. இனி ஒரு கேள்வி, ஏன் விலா எலும்பு எடுத்தார்? அதாவது ஒவ்வொரு வசனத்திலையும் உள்ள சின்ன சின்ன வார்த்தைகளெல்லாம் ஒரு விஷயத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன் விலா எலும்பை எடுத்து மனுஷனை உண்டாக்கினார்? விலா எலும்பு, ரிப் அப்படின்னு சொல்றோம். ரிப், இந்த விலா எலும்புங்கிறது அது எங்க இருக்குது? ஏற்கனவே கேட்டீங்களா? சயின்ஸில் படிக்கிறேங்க. ரைட், கரெக்டு. இது thoracic கேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தானே சொல்லுவாங்க, பயாலஜி படித்தவங்களுக்கு தெரியும். இந்த எலும்புக்கூடு, அதில் என்ன பேர்? முதுகுத்தண்டிலிருந்து ரிப் வந்து இப்படி கவர் ஆகுது. எதை கவர் ஆகுது? உள்ள இருதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, லங்ஸ், ஹார்ட், லங்ஸ், இது ரெண்டும் இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலும்பினால ஒரு கேஜ் இருக்குது. எதை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு? ஹார்ட்டு, லங்ஸு. ஹார்ட்னா என்னது? ஹார்ட் என்ன செய்யுது? பம்ப் பண்ணுது. என்னது பம்ப் பண்ணுது? பிளட்டு. பிளட்டை பம்ப் பண்ணுற ஹார்ட். நுரையீரல் என்னது செய்யுது? லங்ஸ் என்ன செய்யுது? வேற என்ன பண்ணுது? சுவாசம். ஒன்று ரத்தம், ஜீவன், இன்னொன்று சுவாசம். ஏதாவது ஒன்று வேண்டாம்னு வச்சிடலாமா? ஜீவனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இருதயம், அதிலிருந்து ரத்தம் வருது, ஜீவன், காற்று, சுவாச காற்று. காற்று இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இருக்க முடியும். இந்த காற்று இல்லைன்னு சொன்னால் இருதயம் நின்றும். அதை பாதுகாக்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு எலும்பு எடுக்கிறார். அல்லேலூயா. அதாவது மனுஷனுடைய ஜீவனுக்கு ஏதுவான பகுதிகளை எல்லாம் பாதுகாக்கும் ஸ்தானத்திலிருந்து உருவாக்கினார். இப்போ அந்த வார்த்தை இருக்குதே, அந்த ரிப்புக்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை சேலா, ஜேலா அப்படிங்கிற அந்த வார்த்தை இதில் யாத்ராகமத்தில் 18 முறை ஒரே அர்த்தத்தில் வருது. என்ன அர்த்தத்தில் வருதுன்னு சொன்னால், சைடுங்கிற அர்த்தத்தில் வருது, பக்கம். அது அதிகமாக எங்கே எதில் வருதுன்னு சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? என்ன வச்சுருந்தாங்க? முக்கியமானது உடன்படிக்கை. உடன்படிக்கை வச்சுருந்தாங்க, 10 கற்பனைகள் உடன்படிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கைங்கிறது என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டி எங்கேயாவது வச்சுட்டு போயிடலாமா? இவங்க போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகணும். அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது. இப்போ தேவனுடைய வார்த்தை நம்மகிட்ட எங்கே இருக்குது? எங்கேயும் விட்டுறக்கூடாது. அது நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகணும். அதுக்காக என்ன செய்த? தூக்கிட்டு போகிறதுக்கு 2 போல், முளை 2 பண்ணியிருக்குது. அது தூக்கிட்டு போகிறதுக்கு. இந்த 2 எப்போ வேணாலும் தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில் பக்கத்தில் 2 வளையங்கள் போட்டு, ஒரு பக்கமும் 2 வளையங்கள் போட்டு அது வழியாக தான் விடுறாங்க. அதுக்கு இதே வார்த்தை தான் சொல்லியிருக்கு. எசென்ஷியல். நம்ம விட்டு விட முடியாது. ரத்தம், ஜீவன் வேண்டான்னு விட்டுற முடியாது, காற்று வேண்டான்னு விட்டுற முடியாது. இது பக்கத்திலே இருக்கணும். அல்லேலூயா. போகிற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகணும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு நுண்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். வளையங்கள் எங்கே இருக்கும்? பெட்டியின் பக்கத்தில் இருக்கணும். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். புருஷனும் மனைவியும் எப்படி தான் இருக்கணும்? ஒரே சரீரமாக இருப்பார்கள்.
உடன்படிக்கை பெட்டியை கூடவே கொண்டு செல்லும்படி பக்கங்களில் வளையங்களை உண்டாக்கி சுமந்து செல்லும்படி தண்டுகளை உண்டாக்கும்படி சொன்னார். உலகத்தில் மனுஷன் வாழுகிற காலமெல்லாம் அவன் ஒரு துணையோடு முழு வாழ்க்கையும் போகணும்னு சொன்னார். அப்போ அந்த மனுஷன் தன்னிடத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை விட்டு விடாதபடி, அதை வேற மாதிரி சொல்லணும்னா அவனுடைய தரிசனத்தை விட்டு விடாதபடி. அவனுடைய தரிசனம் யார் கொடுக்கிறது? மனுஷனுக்கு தரிசனம் யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை அவன் விட்டு விடாதபடி தன் வழிகளிலிருந்து விலகாமல் கூடவே பாதுகாத்து வருகிற துணையாக மனுஷியை உண்டாக்கினார். அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த வீட்டம்மா மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா சட்டுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? சில நேரம் நமக்கு கோவம் எல்லாம் வரும். ஆனால் அவங்க சரி இந்த ஆளுக்கு கோவம் வந்துட்டு அவங்க அடுத்த நாள் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? அப்போ அடுத்த நாளும் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த நாளும் சொல்லுவாங்க, கடைசி காலம் வரை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது என்னென்னா அது இன்பில்ட் உள்ளே இருக்குது. வழி மாறின மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே வந்து சொல்லிடுவோம். இப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த மனுஷியை, அதாவது இந்த புருஷனுடைய துணையாக இருக்கிறவள் எப்போ கரெக்டாக செயல்படுவாள்னா, புருஷன் தன்னுடைய தரிசனத்தை தான் செய்ய போகிறவைகளை கரெக்டாக அவளுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லலைன்னு வைப்போம், என்ன செய்யறானே தெரியாது. சில நேரம் கொடுக்குற ஆலோசனைகள் தப்பாக வரும். ஆதாம்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு ஆதாம்கிட்ட தான் சொல்லியிருக்கிறார். அது கரெக்டாக அவன் ஏவாள்கிட்ட சொல்லியிருந்து அதை அவள் முழுவதும் ஏற்றுக்கொண்டு இருந்தான்னா பாம்பு சொல்கிறத அவள் கேட்கவே மாட்டாள். இப்போ சில நேரங்களில் நாம் பார்க்குறோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வேற எங்கேயோ போயிருக்கிறாரு, கொஞ்சம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கழித்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு 50 பேர் போய் நின்று 60 காரை நிறுத்திட்டு வாங்க நான் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி பாருங்கள், நடக்காது. அவர் சொல்லியிருக்கிறார், அதுலேயே நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் சொல்லிட்டார், வரேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வருவார். அதனால் அது வர அதில் தான் நிற்பாங்க, அதை விட்டு விலக மாட்டாங்க. மனைவி அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார். தரிசனத்தை விட்டு விடாதபடி இருக்கணுமானால் அது யார் கையில் இருக்குதுன்னா புருஷன் கையில் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொன்னால் புரியாது, புரியுதோ புரியலையோ சொல்லியிருக்கணும். புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்கலாம் நல்லா ஞாபகம் வச்சு. என்னன்னா மனைவி உருவாக்குகிறது புருஷன், மனைவி உருவாக்குகிறது புருஷன். ஏன்னா அவளுக்கு அவசியமாக பிளாங்காக தான் வருவாள். மனைவி வர்ற பெரிய டாக்டரேட்லாம் இருக்கலாம், PhD எல்லாம் இருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணி புருஷன்கிட்ட வரும்போது பிளாங்காக தான் வருவாள். இவன் என்ன வச்சிருக்கிறான்னு பார்க்கறது தான் வருவான். என்ன வச்சிருக்கானா, நான் சொத்து இதை சொல்லலை, இவன் என்ன தரிசனத்தை வச்சிருக்கிறான், நான் இவனுக்கு எப்படி இருக்க முடியும். அப்படிதான் அவர்களுடைய விருப்பமே அப்படிதான், பெண்களுடைய விருப்பமே அப்படிதான் இருக்கும். புருஷன் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் அவங்களுக்கு முக்கியமான எய்ம். அதுதான். அப்படி அவர் வர்றதுனால இவன் தன்னுடைய தரிசனத்தை கரெக்டாக மனுஷிக்கு சொல்லியிருக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன வச்சாரு, புருஷன் தலை, புருஷன் தலை, மனைவி சரீரம். தலை என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக செய்யும். தலை கணத்துக்கிட்ட கொண்டு குதின்னு சொன்னால் குதிச்சிடும். நல்ல டிராஃபிக் இருக்கிற ரோட்டில் போய், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்போம், நல்ல டிராஃபிக் இருக்கிற ரோட்டில் போய் ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு சரி வா கிராஸ் பண்ணலான்னு சொல்லி பேசாமல் வந்துடுவாங்க. வேறு யாராவது போய் சொன்னால் அப்படி இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு அங்கே வண்டி வருது இங்கே வண்டி வருது. ஹஸ்பண்ட் போய் வான்னு சொன்னால் போயிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். இந்த துணை அப்படி தான் இருக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல ஹஸ்பண்டு தான். ஆனால் அதில் என்ன இருக்குன்னா, நாம் கரெக்டாக உருவாக்கி இருக்கிறோமா, தலை கரெக்டாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். தலை கண்டபடி பார்த்துட்டு இருந்ததுன்னா குழப்பம் வந்துடும். தலை எப்படி தான் இருக்கணும், இந்த சரீரத்தினுடைய தேவைகளை கரெக்டாக பார்க்கணும். ஃபீட்பேக் எல்லாம் சரீரத்திட்ட இருந்து தான் வரும். கையில் அடிபட்டுட்டுது,
தலைக்கு எப்படி தெரியும்? கைக்கு அடிபட்டுட்டுன்னா தலைக்கு எப்படி தெரியும்? அந்த பெயின்ங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அந்த கையிலேருந்து தான் வரும் இல்லையா? கையிலேருந்து தான் வரும். அந்த ஃபீலிங் தலைக்கு போகும்போது தலை ஒரு முடிவு செய்யணும். இது என்ன செய்யணும், இது டாக்டர்கிட்ட கொண்டு போகணுமா அல்லது கட்டு போடணுமா என்னங்கிறத தலை ஒரு முடிவு செய்யுது. அதுக்கப்புறம் அந்த தலை சொல்லுது, அந்த கையை வச்சு அடுத்த கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கன்னு சொல்லுது. ஒரு உதாரணம். நீ என்ன பெரிய தலை, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கை சொல்லுமா, அடுத்த கை சொல்லுமா? அதே மாதிரி தான் ஆண்டவர் மனுஷியை புருஷனுக்கு மனைவியை அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறான். புருஷன் சொல்கிறத அப்படி செய்கிறதுல தான் அவங்களுக்கு சந்தோஷமே. ஏன்னு சொன்னால் அது உண்டாக்குனதே அப்படி தான். ஒரு பரிசுத்தவான் ஒருத்தர், ஒரு வேத வல்லுனர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷியை உண்டாக்குறதுக்கு ஆதாமுடைய தலையிலேருந்து ஒரு பொருளை ஆண்டவர் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா, புருஷன் தான் தலையாக இருக்கணும். ஆளுகிறவன் புருஷன் தான், அதில் அதை மாற்றக்கூடாது. அதனால் தலையிலேருந்து எடுக்கலை. ஏன் காலில் இருந்து எடுக்கலை? மனைவிங்கிறவள் அல்லது துணைங்கிறவள் காலில் போட்டு மிதிக்கிறவக்கூடியவள் அல்ல, இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணுறதுக்கு உள்ளவள் அல்ல. அதனால் காலில் இருந்து உண்டாக்கலை. அப்போ எங்கேருந்து உண்டாக்குனார்? மையப்பகுதியிலிருந்து உண்டாக்குனார். அவனுடைய சரீரத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து எடுத்து உண்டாக்குனார். அப்போ நீ என்னென்ன உலகத்தை எதெல்லாம் செய்ய போறியோ, என்னென்ன தரிசனம் வச்சுருக்கிறியோ, அதிலெல்லாம் அவள் மையப்பகுதியிலே உன் கூடவே வருவாள். ஹல்லேலூயா. அப்புறம் அவளை எங்கேருந்து எடுத்தார்னா, மனுஷனுடைய கைக்கு கீழே இருந்து எடுத்தார். கைக்கு கீழே இருந்து எடுத்தார். ஏன் கைக்கு கீழே இருந்து எடுத்தார்? இந்த புருஷன் அவளை பாதுகாக்கணும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், சரீரப்பிரகாரமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எமோஷனல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாதுகாக்க வேண்டியவன் புருஷன். சரி, அப்புறம் எங்கிருந்து இன்னொன்று என்ன சொல்றீங்க இருக்குது, அவன் இருதயத்துக்கு பக்கத்துல இருந்து எடுத்தார். அவனுடைய இருதயத்துக்கு பக்கத்துல இருந்து எடுத்தார். ஏன்னு சொன்னா, அவள் எந்த நேரத்தில் அன்பு செய்யப்பட வேண்டியவள். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் புருஷன் மனைவி மேல அன்பாக இருக்கணும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிக்கணுங்கிறதுக்கு இருக்கிறதுல ஒரு முக்கியமான தூண் என்னன்னு சொன்னா, புருஷனுக்கு மனைவி எப்பொழுதும் கீழ்ப்படியணும்னு சொல்லுகிறதுக்கு இருக்கிற முக்கியமான காரணமாக இருக்கிற ஒரு தூண் என்னன்னு சொன்னா, அந்த புருஷன் என்கிற தலைக்கு ஃபீட்பேக் எல்லாம் இந்த சரீரத்திலிருந்து தான் வருது. இப்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் அந்த வசனத்திலே அதிலேயே சொல்றார். அவளை அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்தார். கரெக்டா? என்ன ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்தால் சொல்லலாம். ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? யோசிக்கிறீங்களா? இல்லை. சரி, இனி ஒரு கேள்வி. ஏன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார்? சும்மா எடுத்து வைக்க வேண்டியது தானே. அதான் என்ன டெஸ்ட்? சரி, அது ஒரு பக்கத்தில் அது ஒரு வச்சுக்கலாம். ஆனால் அதோட முக்கியமான காரணம், கர்த்தர் அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குகிற பொழுது அந்த துணை எப்படி இருக்கணும்னு சொன்னோம்? அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் அவள் ஏற்ற துணையாக இருக்கணும். அதாவது தோட்டத்தை பண்படுத்தி காக்கிறதிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் பூமியில் சகலத்தையும் ஒழுங்கும் நிறைவும் உள்ளதாக வச்சு நடத்த வேண்டிய காரியத்திலையும் அவள் ஏற்ற துணையாக இருக்கணும், உதவியாக இருக்கணும். ஆனால் ஆதாம் எப்படி இருக்கிறான்? ஜீவாத்மாவாக இருக்கிறான். ஆதாம் ஜீவாத்மாவாக இருக்கிறான். பாவத்துக்கு முன்னால், பாவம் செய்கிறதுக்கு முன்னால், அவர் மனுஷியை உண்டாக்குறதுக்கு முன்னால் அவன் எப்படி தான் இருந்தான்? நன்மை மட்டும்தான் தெரியும், தீமையை பற்றி அவனுக்கு தெரியாது. தீமைன்னு ஒன்று இருக்குதுன்னே
இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தீமைன்னு நம்ம இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அது என்ன தீமை, அது அது எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறது, அப்போ என்ன செய்யணும், இதுன்னா அவனுக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏற்ற துணையை உண்டாக்கும் பொழுது இவன் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணத்திலும் ஜீவனிலும் எல்லாத்திலும் துணையாக இருக்கிறதுக்காக உண்டாக்குறார். மனுஷன் கொஞ்சம் அதிக பிரசங்கி, அவனை தூங்க விடாமல் இவர் செய்திருந்தாருன்னா அபிப்பிராயம் சொல்ல போவான். என்ன ஆண்டவர் அப்படி செய்கிறீங்க, இப்படி செய்கிறீங்க, கொஞ்சம் மாற்றி பண்ணலாம், இது நல்லா இருக்குங்க, தலையில் எதுக்கு இவ்வளவு முடி, அப்படி எதையாவது சொல்லியிருப்பான். அது வந்து அபிப்பிராயம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவனுக்கு தெரியாது. அதனால் அவரே உண்டாக்குறார். இவனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் உண்டாக்குகிறார். தீமையை பற்றி அறியாததுனால, தீமை அல்லது துன்பம் வருகிற நேரத்தில் அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண வேணும்னு ஆதாமுக்கு தெரியாமல் இருந்ததுனால அதற்கும் ஏற்றபடி அவர் ஆண்டவர் ஒரு துணையை உண்டாக்குகிறார். கம்பெனிகளெல்லாம் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லை, மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ப்ரொசீஜர் போடுவாங்க எல்லோரும். பொதுவாக ஒரு பெரிய மெஷின் இருந்ததுன்னா அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு யூனிட் இருந்ததுன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. என்னென்ன செய்யணும், எப்பப்போ செய்யணும், இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணுவாங்க. அது ரெடி பண்ணுற ஆள், அதாவது செக்ஷன் ஹெட் அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு யாராவது அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுற யாராவது பண்ணுவாங்க, சீனியர் ஆளுகள் தான் பொதுவாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணுகிற ஆள் அந்த மெஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னே தெரியலைன்னா செய்ய முடியுமா? மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் பண்ணுறவர் எப்படி செய்யணும், அவர் முதல்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக போட முடியும். அதே மாதிரி ஆண்டவர் மனுஷனுக்கு ஏற்ற துணையாக வரும்போது இவன் என்னென்ன இது உபத்திரவங்களெல்லாம் சந்திக்க போகிறான், என்னென்ன சூழ்நிலைகளெல்லாம் இவன் சந்திக்க போகிறான்னு ஆதாமுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவர் தான் ஷெட்யூல் போடுறார். இவன் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவனை தூங்க வச்சுட்டார். அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க ஞானமுள்ள தேவனால் மாத்திரம்தான் ஏற்ற துணையை உருவாக்க முடியும். அதனால் ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். இப்படி தேவன் ஏற்ற துணையை உருவாக்கின பிறகும் அவர் தான் உண்டாக்குனார். ஏற்ற துணைன்னு அவர் தான் உண்டாக்குனார். இவனை தூங்க வச்சுட்டு உண்டாக்குனார். உண்டாக்கின பிறகும் அவளுக்கு பேரிடுகிற உரிமையை அவனுக்கு தான் கொடுக்குறாரு. இல்லையா? இவனுக்கு இது எப்படின்னே தெரியாது, அவர் தான் உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகு அவன்கிட்ட தான் கொண்டு வர்றார். எதுக்கு? பேரிடுகிற பொறுப்பை. பேரிடுகிறதுன்னு என்ன? டிஃபைனிங் கேரக்டர். அது எப்படி இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணுற உரிமையை அவர் புருஷனுக்கு தான் கொடுக்குறாரு. அப்போது புருஷன் என்ன செய்யணும்னா தன்னுடைய மனைவிக்கு அவனுடைய தரிசனத்தை பூரணமாக வெளிப்படுத்த கடமை உள்ளவன். மனைவியிடத்திலே காரியங்களை மறைக்கிறவன் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்குன்னு சொல்லிட்டு போய் பாக்கெட்டில் எவ்வளோ காசு வச்சிருக்கா கரெக்டாக சொல்லிடணும் அப்படின்னு அதல்ல. தரிசனங்கள், செய்ய வேண்டிய வேலைகள், அதை பற்றி. அதுக்கு நீ எல்லாம் என்கிட்ட சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்கிறியா, இன்னைக்கு காலையில் வந்தது எல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு போய் நிற்கக்கூடாது. தேவையான விஷயங்கள்னா என்ன? அவனுடைய தரிசனம், அவனுடைய தொழில் நோக்கம், அவனுடைய செய்கைகள் எந்த டைரக்ஷனில் போகுது, இதெல்லாம் கண்டிப்பாக மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். மனைவியிடம் காரியங்களை மறைக்கிறவன் வாழ்க்கையில் தோல்விக்கு வழியை திறக்கிறான். அதனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பீஸ் ஆகணும். ரெண்டும் சேர்ந்து ஆணும், அதாவது புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பீஸ் ஆகணும். சரி, இனி ஒரு கேள்வி, 2 கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பொம்பளைகள் எல்லாரும் வேகமாக சொல்லி, ஆம்பளைலாம் அப்படி கொஞ்சம் யோசிப்பாங்க. பண்ணலாமா, சௌகரியமாக இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்க.
துணை ஒன்று தான். ஒரு ஃபீமேல் பீஸுக்கு ஒரு மேல் பீஸ் தான். ரெண்டு வந்தால் ரெண்டும் இடிச்சிட்டு கிடக்கும், அது சரி வராது, சரியாக ஃபிட் ஆகாது. ஒரு மேல் பீஸுக்கு ஒரு ஃபீமேல் பீஸ் தான். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதுக்கு எத்தனை மனைவிகள், சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்? தாவீதுக்கு ஆண்டவர் வேற சொல்கிறாரு, உனக்கு பத்தலைன்னா இன்னும் கொடுத்துருப்பேனுங்கிறாரு. அதாவது தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய தீர்மானங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் மனுஷன் அறியாதிருந்த காலம் அது. பைபிள் நாம் வியாக்கியானம் பண்ணும்போது பைபிள் ஹெர்மனியூட்டிக்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், காலங்களையும், அதாவது யுகங்கள்னு சொல்லுவாங்க, ஒரு காலம் இருந்தது. ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் காலம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு தாவீது ஆபிரகாம் ஈசாக்கு கானான் தேசத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் அது ஒரு வகையான காலம். அதுக்கு பிறகு தாவீது வர வரைக்கும் ஒரு காலம். அப்புறம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தது வரை உள்ள காலம். எல்லாம் வேறு வேறு மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்தது. மனுஷனுடைய பிஹேவியரில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. எப்போ மனுஷனுக்கு ஆவியோடு தேவனோட தொடர்புகளில் எப்போ ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், கிறிஸ்து வந்து சிலுவை மரணத்துக்கு பிறகு மனுஷனை ரட்சித்து அவனை ஆவிக்குரிய மனுஷனாக மீண்டும் மாற்றின போது தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் சரியான தொடர்பு வருது. அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான், தேவனை சரியாக புரிஞ்சுக்கிறான். அதுக்கு முன்னால் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் தேவனை பற்றி அறிவு உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆண்டவர் சிலர் என் இதயத்திற்கு ஏற்றவன்லாம் சொன்னார், இவனோட பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் எப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானால் அப்பப்போ அவர்களை யூஸ் பண்ணினார், அந்த நேரத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் முழுவதுமாக நியாயப்பிரமாணத்தில் கூட ஆவிக்குரிய மனுஷன் புரிந்து கொள்ளும்படியாக இருந்தது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்போ இல்லைன்னு எல்லாம் சொல்லலை, இப்போ சொல்லக்கூடாது, இருக்குது. ஆவிக்கேற்றபடி நியாயப்பிரமாணத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலே இல்லை. ஓய்வு நாள் வேலை செய்யாத, வேலை செய்யாத, தலையிழந்தாலும் வேலை செய்யாத, யாரும் விழுந்து செத்தாலும் வேலை செய்யாத, கை சூம்பி இருக்குதா பரவாயில்ல இருக்கட்டும் வேலை செய்யாத, வியாதியாக இருக்கானா இருக்கட்டும் ஸோ வேலை செய்யாது. அப்படி தான் அவங்களுக்கு இருந்தது. அது ஒரு ஆவிக்கேற்றபடி நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ளுதல் அல்ல. கரெக்டாக நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ளுதல் எப்போ வந்தது? அவன் திரும்பவும் மீட்கப்பட்டு அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது. ஆதாமுக்கு எப்போ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவாத்மாவாக மனுஷனா ஆக்கினாரோ, அதே மாதிரி இயேசு உலகத்துக்கு வந்த பொழுது ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஜீவாத்மாவாக அவனை மாற்றுகிற ஒரு காரியம் நடக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னு சொன்னால், அப்போ பாவம் இல்லை, இப்போ பாவம் இருக்குது. அப்போ பாவ மாம்சத்தின் செயல்பாடுகள் இவ்வளவு இல்லை, இப்போ பாவ மாம்சத்தின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது. அப்போ மனுஷன் ஆவிக்குரிய உணர்வுகளை உணர்கிறவனாக இருந்தான், இப்போ அதில் உணர்வு இல்லாதவனாக இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் பிடிச்சிக்க வேண்டியிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை. இல்லையா? மற்றபடி உணர்வு, என்னுடைய உணர்வுகளை எனக்கு விரும்புகிறது அப்படின்னு எல்லாம் போக முடியாது. ஏன்னா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, எனக்கு ஆவிக்குரிய உணர்வு இல்லை, தேவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு வேண்டிய அளவு இல்லை. அதனால் நான் என்னதான் செய்யணும்? அவர் சொல்றாரு, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி. இல்லையா? அப்போ அந்த வழியில் வரும்பொழுது தான் மனுஷன் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலும் தேவனை பின்பற்றுகிறதுலையும் அவர் உண்டாக்கின நோக்கங்களை நிறைவேற்றுகிறதுலையும் அவன் சரியாக செயல்பட முடியுது. அந்த செயல்பாட்டிற்கு அவர் மனுஷனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி இருக்கிறார், ஏற்ற துணையை உண்டாக்கினார். இல்லையா? வேறு ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. ஒன்று அவ்வளோதான், இன்னைக்கு இது முடிஞ்சது. ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஜெபம்